வணக்கம். தமிழ் இலக்கணத்தில் நம்ம யாப்பு இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. முதல்ல யாப்புனா என்ன, யாப்பினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்றத பார்க்குறோம். யாப்புனா என்னென்னா, யாப்புக்கு வேறு பெயர்கள் சொல்லும் போதே உங்களுக்கு யாப்புனா என்ன அப்படின்றது புரிஞ்சு போயிடும். யாப்புக்கு செய்யுள், தொடர்பு, பாட்டு, கவிதை இப்படிப்பட்ட பல்வேறு பெயர்கள் உள்ளன. அப்போ செய்யுள் கவிதைன்னு சொல்லும் போதே உங்களுக்கு இதனுடைய வேறு பெயரை சொல்லும் போதே அப்போ யாப்பு என்ன அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க. இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்றது இதுதான். அதுக்கப்புறமா இப்போ யாப்பின் உறுப்புகள் எத்தனை பார்க்க போகிறோம். யாப்பின் உறுப்புகள் என்பது 6 வகைப்படும். அது என்னென்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்று 6 வகைப்படும். இந்த யாப்பின் உறுப்புகள் 6லையுமே ஒவ்வொன்றா சீர்னா என்ன, அசைனா என்ன, அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு வகைகள் என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாப்பின் உறுப்புகள் அதில் முதல் உறுப்பு எழுத்து. இந்த எழுத்து என்பது 3 வகைப்படும். எப்படி? எழுத்து என்பது 3 வகைப்படும். என்னென்ன? குறில், நெடில், ஒற்று. குறில் நெடில்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆன ஆவணம் இருக்குது பார்த்தீங்களா, உயிரெழுத்து சொல்லுவோம்ல. உயிரெழுத்து மொத்தம் எத்தனை? 12. அதில் அ அது குறில் எழுத்து, ஆ அது நெடில் எழுத்து. புரியுதா உங்களுக்கு? சவுண்டை வச்சே இது பண்ணிடலாம். அப்போ ஈ அப்படின்றது குறில் எழுத்து, ஈ அப்படின்றது நெடில் எழுத்து. ஸோ உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த ஸ்லாங்கில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய 12 எழுத்தில் 12 உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்து என்பது 5, நெடில் எழுத்து என்பது மொத்தம் 7. ஆக மொத்தம் 12 எழுத்தில் மொத்தம் 5 குறில் எழுத்து, நெடில் எழுத்து என்பது மொத்தம் 7. இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜில் 95, 133 போட்டிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அட்வான்ஸாக உங்களுக்கு மொத்தமாக அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. அதனால் உயிர்குறில், அதான் உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய குறில் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை உயிர்குறில் சொல்லுவோம். உயிர்குறில் 5 எழுத்து, உயிர் நெடில் 7 எழுத்து. இது போக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இது புக்கெலாம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சதாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். உயிர்மெய் குறில் மொதல் 90 எழுத்து, உயிர்மெய் நெடில் 126 எழுத்து அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இது புக்கிலலாம் கிடையாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்ததாக ஒற்றுனா என்ன? ஒற்று மொத்தம் 19 எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஒற்றுனா ஒன்றும் இல்லை, எதெல்லாம் புள்ளி வச்சு மேலே புள்ளி வச்சு ஒரு எழுத்து எழுதுகிறோமோ அது ஃபுல்லாக ஒற்று. ஓகேங்களா? அப்போ மெய்யெழுத்து ஃபுல்லாக மெய்யெழுத்து எத்தனை எழுத்து? 18 எழுத்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்து 18 எழுத்துமே புள்ளி வச்சு தான் எழுதணும் நம்ம, அது ஃபுல்லாமே ஒற்றெழுத்து. அப்போ உயிரெழுத்தில் எத்தனை மொத்தம் ஒற்றெழுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏதாவது புள்ளி வைப்போமா? ஆ, ஆ, இ, எதுவுமே புள்ளி வைக்க மாட்டோம். கடைசியாக அக்கன்னா மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அக்கு, அது மட்டும் 3 புள்ளி வைப்போம். 1க்கு 3 புள்ளி வச்சு இது பண்ணுவோமா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒற்று. அப்போ ஒற்றெழுத்து மொத்தம் 19. ஓகேங்களா? நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. உயிர்குறில் 5, உயிர் நெடில் 7, ஒற்று மொத்தம் 19 அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதனுடைய அடுத்த உறுப்பு என்னது? எழுத்து பார்த்துட்டோம். அடுத்து 2வது உறுப்பு அசை. அசை எத்தனை வகைப்படும்? நேரசை, நிறையசை என்று 2 வகைப்படும். இப்போ நேரசைக்கு உரிய எழுத்துக்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். 4 கான்செப்ட் தான். இதை தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் நேரசை. ஓகேங்களா? ஒரு குறில் எழுத்து தனித்து வந்தால், குறில்னா நக்கும் நா அப்படின்ற டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குறில் எழுத்து தனித்து வந்துச்சுன்னா அது நேரசை. 2வது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, குறில் ஒற்று சேர்ந்து வந்தால், அதாவது குறில் ஒற்றுனா ந அப்படின்றது குறில் தான், அதோட இம்முன்ற எழுத்து பாருங்க ஒரு ஒற்று எழுத்து சேர்ந்து வருதா, அப்படி வரும்போது அது நேரசை. அடுத்து 3வது கான்செப்ட் நெடில் தனித்து வந்தால், நா அப்படின்றது நெடில் எழுத்தா, அப்படி வந்தாலுமே அது நேரசை. அதே சமயம் 4வது கான்செப்ட், அந்த நெடில் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, நா, அது பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்து இம்முன்ற ஒரு ஒற்றெழுத்து வரும்போது நாமுன்ற ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அப்படி நெடில் ஒற்று சேர்ந்து வந்தாலுமே, இந்த 2மே நெடில் ஒற்று இப்படி சேர்ந்து வந்தாலுமே அது நேரசை தான். இந்த 4 கான்செப்ட் வரும்போது இதுதான் நேரசை. அடுத்ததாக நேரசைக்கு ஆப்போசிட்டாக நிறைய செய்யக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்றது இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே 2 குறில் இணைந்து வந்தால், 2 குரிலுடன் ஒற்று சேர்ந்து வந்தால், 2 குறில் என்னது? க, ட அப்படின்றது 2 குறில், அதோட ஒரு ஒற்று எழுத்து இல் என்ற எழுத்து சேர்ந்து வரும்போது அது நிறையசை. அதுக்கடுத்த கான்செப்ட் 3வது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, குறில் நெடில் இணைந்து வந்தால், க அப்படின்ற குறில் எழுத்து லா அப்படின்ற நெடில் எழுத்து இணைந்து வந்தால் அது நிறையசை. அடுத்ததாக குறில் நெடிலுடன் ஒற்று சேர்ந்து வந்தால் நிறையசை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேரசைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நேரசை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதோட ஆப்போசிட்டான நிறையசையை பற்றி உங்களுக்கு ஓரளவு அப்படி அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது ஆயிரும். அடுத்ததாக எழுத்து, அசை போக யாப்பினுடைய 3வது உறுப்பு என்ன? சீர்.
சீர்னா முதல்ல என்ன? ஒரு அசையோ பல அசையோ வந்தால் அது சீர். முதல்ல அசைனா என்னது? அந்த ஒரு அசைனா ஒரு வேர்டு, அவ்வளோதான். ஒரு வேர்டோ இல்லை பல வேர்ட்ஸோ சேர்ந்து வந்தால் அதுதான் சீர். ஓகேங்களா? இப்போ சீர் பார்த்தீங்கன்னா ஓரசை சீர், ஈரசை சீர். ஓரசைனா என்னது? ஒரு அசை, அதான். ஈரசைனா இரண்டு அசை, அதான். ஓரசை சீர், ஈரசை சீர்கள், மூவசை சீர்கள், நாலசை சீர்கள். அதாவது 3 அசை 4 அசை சீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு அசையும் பாருங்கள். ஓரசை சீர் 4 வகைப்படும், ஈரசை சீர் 4 வகைப்படும், மூவசை சீர் 8 வகைப்படும், நாலசை சீர் 16 வகைப்படும். அந்த வகைகள் என்னென்ன வகைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குறாங்க, ஈரசை சீர்களுக்குரிய வாய்ப்பாடு என்ன கேட்குறாங்க? மாச்சீர் விளச்சீர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, இலக்கணத்தில் கேட்பாங்க. அதே மாதிரி மூவசை சீருக்குரிய வாய்ப்பாடு என்ன? காய்ச்சீர் கனிச்சீர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓரசை சீர்களுக்குடைய வாய்ப்பாடு இன்னது 4 ஆப்ஷன் கொடுத்து இதுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ காசுன்றது ஆப்ஷனில் இருக்கும். ஆமாம், காசுன்றது ஓரசை சீருக்கான வாய்ப்பாடு. அப்போ என்னென்ன வாய்ப்பாடுகள் அப்படின்றது படித்து வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம எழுத்து, அசை, சீர் ஆகிய 3 உறுப்புகளை பார்த்தாச்சு. அடுத்த வகுப்பில் தலை, அடி, தொடை அப்படின்ற அடுத்த 3 யாப்பின் உறுப்புகளை பற்றி மேற்கொண்டு அது போக மேற்கொண்டு டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.